பாக்ஸிங் கிளப், விளையாட்டா ஆடுற சின்ன பசங்க, அப்புறம் சீரியஸாக ஆடி கப்பை ஜெயிக்கிறாங்க, இதான கதை அப்படின்னு நம்ம மைண்டில் நினைப்போம். ஆனால் அப்படியான ஸ்போர்ட்ஸ் படம் இது இல்லை. இன்ஃபேக்ட் இது ஸ்போர்ட்ஸ் ஜானர் படமே இல்லைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா 5-6 கேரக்டர்ஸோடைய ஒரு பர்சனல் ஜேர்னின்னு வேணா சொல்லலாம். இந்த ஸ்போர்ட்டை பேக்ட்ராப்பாக வச்சுக்கிட்டு அது மூலமாக அவங்க ரியலைஸ் பண்ணுற விஷயங்கள் என்ன, மெச்சூர் ஆகிறது எப்படி, தன்னுடைய சுயத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஜேர்னி தான் இது. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் அவங்க தோத்துருவாங்க, தென் திரும்ப போய் அடிப்பாங்க, ஜீப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியான டெம்ப்ளேட் எதிர்பார்ப்புகளுக்கு நாக் அவுட் பஞ்ச் தந்திருக்காரு இயக்குனர் காலித் ரஹ்மான். இந்த படத்துலேருந்து டேக் அவேன்னு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படத்தோட இந்த கேரக்டர்ஸோட நாமளும் ட்ராவல் பண்ணலாம், அவ்வளவே. எல்லா படங்களும் ஓசிடி வந்த மாதிரி ஸ்டார்ட் மிடில் எண்டுன்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்கன்வென்ஷனலாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே. இல்லை ஆலப்புழா ஜிம்கானான்னு பேர் வச்சுட்டாங்க, ட்ரெய்லரில் ஏதோ அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற மாதிரி கதைலாம் நினைக்க வச்சுட்டாங்க, அப்போ நான் அதை தான் எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் ஒர்க் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நான் கூடவே கேண்டிடாக ட்ராவல் பண்ண ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே கூட அண்டர்ஸ்டேட்டடாகவே நரேஷன் இருக்குது. பாக்ஸிங் சீன்ஸில் 2-3 நாக் அவுட் பஞ்சஸ் இருந்தாலுமே கூட படத்தில் அப்படியான சீன்ஸ் எதுவுமே இல்லை. இன்னும் லைஃப்னா என்னன்னே தெரியாத சின்ன பசங்க கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுனால மேலோட்டமாக ட்ரீட் பண்ணால் போதும்னு இயக்குனர் நினச்சிருக்கலாம். பட் கிளைமேக்ஸில் நஸ்லின் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.